உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. குழந்தைங்களுடைய ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். இது செஞ்சு கொடுத்தோம்னா நான்வெஜ் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நான் 300 கிராம் மட்டனை இந்த மாதிரி கொத்தி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலையே கேட்டால் கொத்தி கொடுப்பாங்க. இதை வாஷ் பண்ண தேவையில்லைன்னு கடையில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதை க்ளீன் பண்ணி தண்ணியை வடிய வச்சுக்கலாம். இது வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன சின்ன துண்டாக இருக்கிறதுனால ஓடிடும். இதை வாஷ் பண்ணி தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டன் பீஸ் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயில் நல்லா பெரட்டி விடலாம். ஒரு அரை நிமிஷம் மாதிரி இது பெரட்டி விட்டுக்கலாம். அரை நிமிஷம் வதங்கின உடனே லைட்டாக மட்டன் பீஸ் கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மாதிரி குக் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நாங்கள் மூடி போட்டு வச்சிடலாம். இது குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே வடகம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இன்னும் ஒரு பாருங்கள், இப்போ சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். நாம் இது கூட இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம். நல்லா சாஃப்டாக வேகணும் இல்லையா, அதுக்காக. இந்தளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா முழுகி இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 விசில் வரைக்கும் விடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது 10 விசில் வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. பார்க்குறப்பயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, கறி நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால செமி கிரேவி மாதிரி ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்த்த உடனே கலந்து விட்டுறணும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு தேங்காய் திருகல் சேர்த்துக்கலாம். நாம் விரும்பினா இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி குக் பண்ணலாம். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். குவான்டிட்டியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் நமக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் திருகல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் சேர்ந்த பொட்டுக்கடலை மாவு, தேங்காய் எல்லாம் குக் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். குக்கரோட மூடி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினோம்னா நான் மேலே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால் இவ்வளோ தான் எண்ணெய் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கொத்துக்கறி சூப்பராக தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ், பட்டாணி புலாவ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரெட். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.